வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க சிக்கன் வறுவல் செய்யலாம். இப்படி கூட செய்யலாம். சிக்கன் வறுவல் போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான வறுக்கலாம். வாங்க, நல்லா குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு தயிர் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக வந்து மிளகாத்தூள் கூட போட்டு நீங்கள் பெசரி வச்சிடலாங்க. ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா தான் கறி நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, கசகசா, 2 முந்திரி பருப்பு, சோம்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ கிரேவி மாதிரி தாங்க செய்ய போகிறோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் போட்டு ஆயில் ஊற்றிருக்கேங்க. சோம்பு தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சிருக்கிறத போட்டுடலாம். இதிலே வந்து கசகசா, முந்திரி பருப்பு, தக்காளி, தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இந்த இதை போட்டுடலாம். கறியை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கலைங்க. நம்ம கறியில் உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கோம். அதனால் உப்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு. மிளகாத்தூள் போட்டுடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா வதக்கிட்டு கிரேவி மாதிரி வைக்க வேண்டியது தான். கொத்தமல்லியை தூவி கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கொத்தமல்லி தூவிடலாம். நீங்களும் இதேமாரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.